அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. ராமநாதபுரம் மாவட்டம் மருதகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பேரு கலைச்செல்வி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெண்மணி நம்ம சேனலுக்கு கால் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை நம்ம கேட்கிறப்போ உண்மையாவே இப்படிதான் நடக்குதா அப்படிங்கிற ஆச்சரியத்தையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்துன்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாங்க. இந்த பெண்மணி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்மணிக்கு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல் 5 வருஷம் அந்த ஹஸ்பண்ட் இறந்து 5 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க தகவல் சொல்லப்படுது. முடிச்சு ஒரு கரெக்டா 10 வருஷம் அந்த அவர் இறந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அரசாங்கத்துல ஒரு கடைநிலை ஊழியரா வேலை ஒண்ணு கிடைக்குது. சோ அந்த வேலையில என்னன்னா இவங்க சென்சஸ் பாக்குறது, இந்த குழந்தைங்களை அவங்களுக்கு இந்த ஃபுட் எல்லாம் செக் பண்ணிக்கிறது, அமௌண்ட் செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்குது அவங்களுக்கு. 10 வருஷமா இவங்க இருக்கிறது மருதகம் அப்படிங்கிற இடத்துல இவங்க வாழ்க்கை போட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க இருந்து பக்கத்து ஊர்ல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த கவர்மெண்ட்ல. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வேலை பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு போன் கொடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்ல இருந்து. சோ அந்த போன் நம்பர் அந்த சுத்தி உள்ள ஊர்ல சுத்தி எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்த போன் நம்பர்ஸ். இப்படி போயிட்டு இருக்க சமயத்தை ஃபர்ஸ்ட் நார்மல் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக அது ஆண்ட்ராய்ட் போனா மாறப்பட்டிருக்கு. ஏன்னா வாட்ஸ்அப் டீடைல்ஸ் சென்ட் பண்றது கவர்மெண்ட்ல இருந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால அவங்க ஆண்ட்ராய்ட் போன் வாங்கியிருக்காங்க தகவல் சொல்லப்படுது. சோ தொடர்ந்து அவங்க வேலைக்கு சேர்ந்து ஒரு 4 வருஷம் ஒழுங்கா இருந்திருக்கு அப்படின்னும், 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நம்பர் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து அனானிமஸ் கால்ஸ் வந்துட்டே இருந்தா தகவல் சொல்லப்படுது அவங்க கிட்ட இருந்து. சோ வந்துகிட்டே இருந்திருக்கு. 2018 வருஷம் ஒரு பாயிண்ட்ல அவங்க ரொம்ப தாங்க முடியாம என்ன வருது அப்படின்னா, உனக்கு ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டார்ல, உனக்கு அந்த ஊர்ல யாருமே இல்ல, சொந்த பந்தம் யாருமே இல்ல, சொந்த சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனது அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேங்கிறான்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. போன் பண்றவங்களுடைய ஒரு கோரிக்கை. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு தான், அதுக்கான எல்லாத்தையும் நான் முந்தி விரிச்சிட முடியாது, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன்னு இவங்க போராடிட்டு இருந்திருக்கா தகவல் சொல்லப்படுது. 2018 வருஷம் லோக்கல் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னும், கம்ப்ளைண்ட்டை வாங்க மறுத்திருக்காங்க தகவல் சொல்லப்படுது. அப்ப 2019 வருஷம் அந்த ஊரோட எஸ்பி மிஸ்டர் கார்த்திக் அப்படிங்கிற போய் பார்த்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் ஃபார்வர்டட் டு தி இன்ஸ்பெக்டர் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் திரு மோகன்ராம் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஏரியால இருந்திருக்காரு தகவல் சொல்லப்படுது. அவரு அதை ஃபார்வர்ட் பண்ணிருக்காரு முருகன் அப்படிங்கிற எஸ்ஐ கிட்ட. அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி படிச்சு பார்த்துட்டு, ஏன்னா டைரக்ஷன் ஃப்ரம் எஸ்பி அப்படிங்கறதுனால அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு பட்டதோட சரி. அதுக்கப்புறம் சம்பந்தப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 நம்பர் எனக்கு ஒரு அனானிமஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னும், அந்த 2 நம்பர் யாருன்றதை கூப்பிட்டு விசாரிக்கணும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த 2 நம்பர் டிஸ்பிளேல போடுறோம் பாருங்க. அதுல ஒரு நம்பர் ட்ரூ காலர் பாக்குறப்போ எஸ் முரு பி அப்படிங்கிற பேர் வருது. இன்னொரு நம்பர் பாத்தீங்கன்னா சுபாஷ் கேண்டீன் பேர் வருது. இவங்க 2 பேரையும் விசாரணைக்காக கூப்பிடப்படவும் இல்லை, அந்த நம்பரை போன் யாரும் கூப்பிடவும் இல்லை அப்படின்னு தகவல் நமக்கு தெரிவிக்கிறாங்க. என்னன்னா, இந்த முருகன் அப்படிங்கிற என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேரும் இதுல வேற ஊர்ல இருக்கிறாங்களாம், இந்த ஊர்ல இல்லையா, அங்க இருக்காங்க சொல்லி இழுத்து சேர்த்துக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா கரூர் பசங்களாமா அவங்க இப்படி நான் கூப்பிட்டு விசாரிக்க முடியும் கேட்டிருக்காங்க அந்த லேடி கிட்ட. இப்படி இழுத்து சேர்ந்துருக்காங்க. அப்ப இவங்க லேடி என்ன சொல்றாங்கன்னா, யாரும் கரூர்லாம் இல்ல சார், எல்லாம் லோக்கல் பசங்க தான் சொல்லிட்டு அவங்க சுட்டி காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சுட்டி காமிக்க ஆரம்பிச்சப்போ அதுல அந்த ஒரு சில நபர்களுடைய ஒரு தலைவர் மாதிரி ஒரு ஹெட் மாதிரி பாத்தீங்கன்னா யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மருதகம் அப்படிங்கிற ஊருடைய பிரசிடென்டோடைய பையன் திரு குமாரகுரு அப்படிங்கிறவரு அந்த பசங்க சப்போர்ட் பண்ணிருக்காரு தகவல் தெரிவிக்கப்படுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு போன் பண்ண பசங்க ஃபுல்லாவே யாருன்னா, சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் சன் ஆஃப் பாண்டி, குமார் சன் ஆஃப் கோவிந்தன், சந்திரன் சன் ஆஃப் மலைச்சாமி, செல்வம் ஆட்டோ டிரைவரா இருக்கிறாரு அப்படின்னும், இன்னும் சில விஷயம் அடுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தரும் தொடர்ந்து அவங்களுக்கு போன் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு தகவல் சொல்லப்படுது. இவங்களை பத்தி இவங்க தான் போன் பண்றாங்க சார், வாய்ஸ பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் எஸ்ஐ கிட்ட சொன்னதுனால அந்த லோக்கல்ல இருக்கிற இந்த பிரசிடென்டோட குமாரகுரு அப்படிங்கிற பிரசிடென்டோட பையன் என்ன பண்ணிருக்காரு, இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டு அவங்க கொடுத்து கம்ப்ளைண்ட் எடுக்காதீங்க, நீங்க வந்தா துரத்தி விட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு தகவல். இவங்க தொடர்ந்து போயிட்டே இருந்தவங்க என்ன இருக்கு, 2020 வருஷம் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காரு இந்த பெண்மணியை கூப்பிட்டு, உங்க வேற வேலையே கிடையாதா, இதான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பியா, நீ பைக்ல ஒரு ஆளை போய் இடிச்சு தூக்கிட்டு அப்படின்னு தகவல் சொல்லப்படுது, உமால எஃப்ஐஆர் போடப்படும் சொல்லிட்டு மிரட்டப்பட்டிருக்காங்க இந்த பெண்மணி. இவங்க என்ன சொல்றாங்க, சார் யாரையும் பைக்ல போய் இடிக்கல, ஒரு நபர் பேர் சொல்றாங்க, அவர் பேர் என்னன்றது நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. அந்த நபர் ஒரு நாள் நைட்டு இவங்க வீட்டுல பெண் குழந்தை இருக்க தகவல் சொல்லப்படுது. பெண் குழந்தையும் இவங்களும் இருந்தப்போ தனியா இருந்தப்போ அந்த பெண் குழந்தை கிட்ட தப்பா குடிச்சு பிஹேவ் பண்ணதாகவும், அப்ப இவங்க எதிர்த்து கேட்டிருக்காங்க அப்படின்னும், எதிர்த்து கேட்டப்போ ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது. இவங்க என்ன சொல்லிருக்காங்க, அப்படிதான் ஏற்பட்டுச்சு, நான் யாரையும் போய் அடிக்கல,
அவர் தான் குடிச்சு கரெக்டா பண்ண சொல்றாங்க இந்த பெண்மணி. ஆனா அந்த வாக்குவாதத்தை ஏத்துக்காம இருந்ததாகவும் இங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 2019 போட்ட எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணப்பட்டதா தகவல் சொல்றாங்க இந்த பெண்மணி. கேன்சல் பண்ணது யாருன்னா மோகன்ராம் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் கேன்சல் பண்ணிருக்காங்க தகவல் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இந்த பெண்மணி தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க, போட முடியல அவங்களால. அவங்க சொல்ற சில விஷயங்கள்லாம் ரொம்ப நமக்கு ஒரு ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லாங்க. ஊர்ல ப்ராப்பர் லேட்ரின்ஸ் ஃபெசிலிட்டி இருக்காது அப்படின்னும், காலையில எல்லாருமே எந்திரிச்சு வெளியே தான் பாத்ரூம் போவாங்க அப்படின்னும், அப்படி போறப்போ தாமரை செல்வன் அப்படிங்கிற ஒரு நபர் டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த ரெடிமேட் அடிச்சதாகவும், இது தொடர்ந்து அவங்க பாத்ரூம் கூட போக விடாம டார்ச் அடிச்சு அந்த அம்மா ஃபாலோ பண்ண தகவல் சொல்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க எக்ஸல் சூப்பர் பைக் வச்சிருக்காங்க அப்படின்னும், எக்ஸல் சூப்பர் பைக்கை எங்க பார்க் பண்ணாலும் அது அந்த வேலையை முடிச்சுட்டு பார்த்தாலும் அந்த பைக்ல இது ஆணியை வச்சு குத்தி பஞ்சர் பண்ணப்பட்டிருக்கும்னு தகவல் சொல்லப்படுது. அடுத்தது இவங்க ஒரு வயல் வச்சிருக்காங்க ஊர்ல அப்படின்னும், அந்த வயல்ல மட்டும் தண்ணி பாய்ச்ச விட மாட்டாங்கன்னு தகவல் சொல்லப்படுது. இப்ப பக்கத்து ஊர்ல சேர்ந்த ஒரு நபர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தண்ணி பாய்ச்சி விட்டப்போ அந்த நபருடைய ஒய்ஃப் கிட்ட போயிட்டு உங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த லேடிக்கும் தொடர்பு இருக்குன்னு தவறா சொல்லப்பட்டதாகவும், ஆனா அந்த லேடி நம்பாம எங்க தெரியவங்க நீங்க போங்க சொல்லி தகவல் சொல்லப்படுது அந்த இடத்துல. இது ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கு. நம்ம கேட்டோம் ஏங்க நீங்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் வேற ஊர். அந்த ஊர் என்ன சொல்றாங்கன்னா அந்த வல்லநாடுன்னு சொல்றாங்க. அந்த வல்லநாடு அப்படிங்கிற ஊர்ல வேகன்சி இருக்கு, என்னோட போஸ்ட்க்கு வேகன்சி இருக்கு, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது கிடைச்சிச்சுன்னா அந்த ஊர் நான் ஓடி போயிருவேன், அந்த ஊரே வேணா முடிவு பண்றேன்னு தகவல் சொல்லப்படுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ரொம்ப டார்ச்சரா இருக்கனால என்னால மென்டல் டார்ச்சர் தாங்க முடியல, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க வேலையை சரியா பார்க்க முடியாம இவங்களுக்கு மேல உள்ள ஒரு மேலதிகாரி இவங்களை கூப்பிட்டு ஏன் நீங்க ரிப்போர்ட்டே எழுதாம இருக்குன்னு கேட்டப்போ இவங்க சொல்லி எழுதா தகவல் சொல்லப்படுது. இப்ப சொல்லி எழுதப்ப என்ன சொல்ற மேலதிகாரி அப்படின்னா, இல்லம்மா இவங்க பர்சனலான விஷயமா இருக்கு, இல்ல அபிஷியல் தலையிட்டாங்க அப்படின்னா இது வேற மாதிரி தப்பா ஒரு கேஸா மாறிடும், இது உங்க பர்சனல் விஷயமா நீங்க பர்சனலா நீங்க பாத்துக்கன்னு சொல்லிட்டு மேலதிகாரி சொன்னதாகவும், அதனால இவங்க பயங்கர மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் நான் என்ன மாற்றிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி தான் எஸ்பி கொடுத்த தகவல் சொல்லப்படுது. எஸ்பி அதை லெட்டர் படிச்சு பார்த்ததுக்கு அப்ப டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும். ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா இந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் இந்த குமாரகுரு அப்படிங்கிறவரும் நீ எங்க வேணா போ, என்ன வேணா கம்ப்ளைண்ட் கொடு, எங்களை யாருக்கும் அசைக்கவே முடியாது, நீ கொடுத்தா இங்க தான் வந்தாகணும், நான் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், உன் மேல ஃபால்ட்னு சொல்றோம், நீ ஒரு தப்பான பொண்ணு சொல்லி நாங்க ரிப்போர்ட் கொடுத்துருவோம், ஆனா முடிஞ்சது நீ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டரும் மோகன்ராம் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ முருகனும் சேர்ந்து மிரட்டினா தகவல் சொல்லப்படுதாங்க இந்த இடத்துல. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு நான் கேட்டோம் குடும்பம் அந்த ஊர் தான் நீங்க வாழ்க்கப்பட்டு இருக்கிறீங்க, அந்த ஊர்ல உங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டதுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஆனா அவரு இந்த மாதிரி அவர் எங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எங்க சொந்தக்காரங்க சரியா பேசுறது கிடையாது எங்களுக்கு, நான் இந்த ஊர் இல்ல நான் பக்கத்து ஊர் ஆளுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. சோ இப்ப நான் கேட்டோம் இது உங்களுக்கு மட்டும் தான் நடக்குதா எல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்கிறப்போ, சார் கவர்மெண்ட் ஆபீஸ்ல அதாவது இந்த கடைநிலை ஊழியரா வர நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டை இழந்தவங்களா இருப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில இங்க சேர்ற எல்லா பெண்மணிகளுக்கும் முக்கியமா கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர் தலைவர்ல இருந்து இந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, வேற மாதிரி உடல் ரீதியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா தொடர்ந்து டார்ச்சர் தர தகவல் சொல்லப்படுது இடத்துல. இதுல இந்த டார்ச்சர் தாங்காமலேயே என் கூட வேலை பார்த்த பல பெண்மணிகள் வெவ்வேறு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க சார், ஏன்னா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அது பேசாம ஒரு ரீமேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ரீமேரேஜ் பண்ண விரும்பப்படல, ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, வர பொண்ணு எப்படி அவர் பாப்பாருன்னு தெரியல, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கெட்டு போச்சு என்ன பண்றதுனால நான் ரீமேரேஜே பண்ணாம இருந்தேன் சார், நான் வாழ்க்கை அப்படியே ஓட்டினேன் நானு. ஆனா இப்ப வரைக்கும் உனக்கு நீ ஒத்தாலே நீ ஒண்டி கட்ட என் கூட இணங்கி நீ போக மாட்டியா அப்படிங்கிற அடிப்படையில தான் என்ன திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க சார், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒவ்வொன்று அழுகுறாங்க சேனலுக்கு போன் போட்டு. சோ இதுல நாங்க எங்களால முடிஞ்ச ஒரு உதவி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க லோக்கல் ராமநாதபுரத்துல இருக்கிற அந்த மாவட்டத்தில் கலெக்டருக்கு நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். சோ கலெக்டர் மூலியமா இந்த விஷயம் ஃபார்வர்ட் பண்ணப்பட்டு அந்த ஊர்ல அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக பெண்களின் பாதுகாப்புக்கு கண்டிப்பா அரசாங்கம் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நம்ப வைக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இடம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம், நம்ப வைக்கிறாங்களா வைக்கலையா அப்படிங்கறத பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். அந்த அம்மாக்கு அனுப்பப்பட்ட சில போன் கால்ஸும் சில மெசேஜஸையும் நாங்கள் டிஸ்பிளே அடுத்து நான் கொடுக்குறேன் வீடியோ முடிஞ்ச அப்புறம், அதை கொஞ்சம் பாருங்க. நன்றி, வணக்கம்.